டிசிஎஸ்ல பெஞ்சில் இருக்கப்போ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். நான் அப்படி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் பெஞ்சில் இருந்தப்போ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணேன். அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பக்கம் பக்கமாக பேசாமல் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு என்டையர் ப்ராசஸையும் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பெஞ்சில் இருக்கப்போ எப்படி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண மீன்ஸ் டைரெக்டாக அல்டிமேட்டிக்ஸில் போய் ட்ராவலில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லி ஒரு ஹெச்ஆர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா பெஞ்சில் இருக்கப்போ, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து நான் வந்து சேலம்டா, எனக்கு வந்து சென்னை வந்து தூரமாக இருக்குது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதனால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெங்களூருக்கு வேணும்டா, அங்கே எனக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் சேலம் டு பெங்களூர் வந்து பக்கம்டா, எனக்கு ட்ராவல் டைமும் பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட நான் சொன்னேன். அவன் நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதுக்கு அவன் என் ஹெச்ஆர் என்ன சொன்னான்னா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சைட்லேருந்து நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன், அவங்க அக்செப்ட் பண்ணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பரவாயில்ல, நான் என்ன நினச்சேன்னா, பரவாயில்ல இவன் நல்லவனாக இருப்பான் போல், முடியாதுன்னு சொல்லலை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓரளவுக்கு ஏன்னா இதுவும் அவனுங்க வேலை தான். இப்போ சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி தரணும்னா அவனுங்க பண்ணி தான் தரணும். இதே ஏதாவது பெரிய மென்டலுங்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ தேவையில்லாமல் பேசுவானுங்க. இந்த மாதிரி கொழுப்பு மயிர் பிடிச்சி நாங்கள் எதுக்கு நான் எதுக்கு இவனுக்கு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லுவானுங்க. ஆனால் திமிரு மயிராக இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருந்து வரானுங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை இவன் பரவாயில்ல, ஓகே நான் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், அவனுங்க அக்செப்ட் பண்ணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் நான் எம்ப்ளாயி ஐடி வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஹெச்ஆர்கிட்ட, சென்னை ஹெச்ஆர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் எம்ப்ளாயி ஐடி. அவன் அதுக்கப்புறமேட்டுக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்புவான். இந்த மாதிரி அல்டிமேட்டிக்ஸ் லிங்க்கில் பாத்தோட இந்த மாதிரி ட்ராவலுக்கான பாத்தோட வந்து அனுப்புவான், லிங்க் அனுப்புவான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் அல்டிமேட்டிக்ஸ் போய் ட்ராவலில் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். நீங்களாக போய் டைரெக்டாக பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றுமே ஆகாது, நீங்கள் பண்ணுறதும் வேஸ்ட்டு. அப்புறமேட்டுக்கு அவன் லிங்க் அனுப்புனதும் நான் வந்துட்டு ட்ராவலில் போயிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணேன். பேசிக்காக டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் என்ன ஃபோன் நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிறதெல்லாம் அதுவே ஃபில் ஆயிரும். அப்போ நான் ஃபில் பண்ணேன். இந்த மாதிரி பெங்களூரில் எந்த லொக்கேஷனு, ஐ மீன் எந்த பிளேஸு, அங்கே நிறையா ஆஃபீஸ் இருக்கும்ல, அதில் நீங்கள் எந்த ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணாலும் பெஞ்சில் இருக்கனால பெஞ்சுக்கு வந்து காமனாக ஒரு இடத்துல தானே போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் ஆஃபீஸில். அதனால் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிங்கனாலும் அது ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு தான் போகும். அங்கே காமனாக ரிப்போர்ட் பண்ணுற லொக்கேஷனுக்கு தான் அந்த ஆஃபீஸ் எதுவோ அது தான் கொடுப்பானுங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவனுக்கு ஃபில் பண்ணிட்டேன்டா, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன், நீ அக்செப்ட் பண்ணி அனுப்புடா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட திரும்ப சொல்லணும். இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் அக்செப்ட் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவான். அல்டிமேட்டிக்ஸில் இருந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணுவான். அங்கே இருக்க ஹெச்ஆருக்கு, பெங்களூரில் இருக்க ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ண டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு மெயிலும் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அல்டிமேட்டிக்ஸ்லேயும் ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்வஸ்ட் எந்த இடத்துல இருக்குது, என்ன ப்ராசஸில் இருக்குது, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து யார் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் அல்டிமேட்டிக்ஸில். ஒன்ஸ் சென்னை ஹெச்ஆர் அக்செப்ட் பண்ணிட்டானா உங்களால் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற மாதிரி எனக்கு வந்து எல்லாமே என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அக்செப்ட் பண்ணுவானுங்களா, பண்ண மாட்டானுங்களா, அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் டெய்லியுமே. ஒன்ஸ் சென்னை ஹெச்ஆர் வந்து அக்செப்ட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 days கழித்து நான் செக் பண்ணேன், ஸ்டேட்டஸ் எதுவுமே மூவ் ஆகலை. ஆனால் வந்துட்டு ஹெச்ஆர் நேம் மட்டும் அப்டேட் ஆயிருந்துச்சு. அங்கே எந்த ஹெச்ஆர் அக்செப்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க டீம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதிலே அப்டேட் ஆயிரும். ஐ மீன் எம்ப்ளாயி ஐடி யார் அப்படிங்கிற மாதிரி இவங்கக்கிட்ட தான் அடுத்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சரி நான் வெயிட் பண்ணேன், அவ்வளோ அக்செப்ட் பண்ணுறாளான்னு பார்த்தேன். 2 days ஆகியும் அவ்வளோ அக்செப்ட் பண்ணல. அப்புறமேட்டுக்கு நானாக என்ன பண்ணேன்னா, டீம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி லொக்கேஷன் சேஞ்சுக்கு,
அதை எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணேன். அவள் வந்து உடனே ரிப்ளை பண்ணல. மேபி ஒரு 3 to 5 hours ஆச்சு. திரும்ப வெயிட் பண்ணேன். டீம்ஸில் மெசேஜ் பார்த்துட்டு ஓகே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. 3 நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவள் எதுவுமே அக்செப்டும் பண்ணல, மெசேஜ்லேயுமே எதுவுமே அப்டேட் பண்ணல. நான் திரும்பவும் கேட்டேன் அவகிட்ட, எப்போ அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அவள் ஒரு மெயில் சென்ட் பண்ணான். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க மாதிரி மெயில் தான். அவள் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி நான் எந்த ஷிஃப்ட்டில் வேணாலும் ஒர்க் பண்ணுவேன், எந்த ஷிஃப்ட் டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணுவேன், எந்த இப்போ ட்ரான்ஸ்ஃபர்டு லொக்கேஷன் பெங்களூரில் எந்த பிளேஸில் வேணாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னை அக்செப்ட் பண்ண சொன்னான். அந்த மாதிரி அதுக்கெலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் அனுப்பியிருந்தா. இங்கே இந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேட்டிருந்தா. அப்புறமேட்டுக்கு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரீசனும் கேட்டிருந்தா. நான் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெலாம் முடியல, அந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லலாம், பெங்களூரில் தான் இருக்காங்க, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். அப்புறமேட்டுக்கு சரி எதுக்கு பொய் சொன்னால் பின்னாடி வேறு ஏதாவது கேட்பானுங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டால் அப்புறமேட்டுக்கு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிற போகுதுன்னு சொல்லிட்டு உண்மையே தான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வந்து சேலமில் இருந்து பெங்களூர் வந்து பக்கம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நான் வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துப்பேன், அதுக்காக கேட்டேன் நான். இது எனக்கு பக்கம், சென்னை வந்து தூரம் அப்படிங்கிற மாதிரி தான் அவகிட்டையும் டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஒரிஜினல் ரீசனே போட்டு மெயில் சென்ட் பண்ணேன் நான். மெயில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அகெயின் 2 days வெயிட் பண்ணேன். 2 days வெயிட் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. திரும்ப வீக்கெண்ட் வந்துச்சு, வீக்கெண்ட் 2 days வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த மண்டே வந்து அக்செப்ட் பண்ணான். அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி சென்னையில் இருக்கேன், நான் வந்து 3 days லீவ் அப்ளை பண்ண போகிறேன். லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன், என்ன லொக்கேஷன்னு சொல்லுங்கன்னா அவகிட்டே தான் கேட்டேன். எந்த ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டேன். இதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் டிசிஎஸ் இஷ்யூஸ் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். பெங்களூரில் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணப்பையும் எனக்கு நிறைய எரிச்சலாச்சு. அந்த கதையெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் டிசிஎஸ் பெஞ்சில் இருந்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பெஞ்சில் இருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெஞ்சில் இருந்தால் எப்படி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.